அதே நேரம் இப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற பொழுது, பலமான புயல் காற்று வீசுகின்ற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு சில வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபா நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பினார். அல்லாஹுடைய தூதரே, ஹலகத்தில் அம்வால் வன்கதஅத்தி சுபுல், எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் மழை இல்லாமல் பட்டினியால், பசியால், வறட்சியால் செத்துவிட்டது யா ரசூலல்லாஹ். எங்களுடைய மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் அப்படியே வாடி போய் கருகிவிட்டது அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ்விடத்தில் மழை வேண்டி பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் நின்றவாறு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம அஇஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அஇஸ்னா என்று அல்லாஹுடைய தூதர்கள் 3 விடுத்தங்கள் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிவிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிவிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள். உடனே வானத்தில் கண்ணாடி போலிருந்த வானம் திடீரென்று மேகமூட்டமாகி ஜும்மா நடக்கின்ற பொழுதே மழை கொட்ட ஆரம்பித்தது அல்லாஹுடைய அருளால். எந்த அளவுக்கு என்றால், புகாரிலே பார்க்கிறோம், சஹாபாக்கள் வெள்ளத்தில் தாண்டு தங்களுடைய வீடுகளுக்கு போய் சேருகிற அளவுக்கு மதீனாவில் மழை பெய்தது. எத்தனை நாள் பெய்தது? அடுத்த நாள் ஜும்மா, அடுத்த வாரம், அடுத்த கிழமை ஜும்மா, 6 நாட்களுக்கு சூரியனை காணவில்லை. தொடர்ச்சியாக ஒரு கிழமையாக மழை பொழிந்தது மதீனாவில். அந்த மழை சோதனையாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சஹாபாக்களுடைய வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்து அவர்கள் மிக பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அடுத்த ஜும்மாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அதே சஹாபி அல்லது இன்னும் ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தித்த மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், அது சோதனையாகிவிட்டது. எங்களுடைய பயிர் பச்சைகள் எல்லாம் அழிந்து விட்டது, எங்களுடைய பொருளாதாரங்கள், உயிர்கள் எல்லாம் சேதமாகிவிட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் செய்தார்கள். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் விட்டிருக்க வேண்டிய பிரார்த்தனை. சாதாரணமாக மழை பொழிகிற பொழுது நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மழையை பிரயோசனம் உள்ள மழையாக ஆக்கி தருவாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிகிற பொழுது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா என்று பிரார்த்தித்தார். யா அல்லாஹ் இந்த மழை பிரயோசனமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த மழை எங்களுக்கு சோதனையாக ஆகி வேதனையாக மாறுகிற சந்தர்ப்பத்தில், நாம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற இப்படியான இக்கட்டான நிலையை நாங்கள் எதிர்நோக்குகிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை எங்களுடைய சுற்றுச்சூழல், எங்களை அண்டிய பிரதேசங்களுக்கு நீ நகர்த்தி விடுவாயாக, இதை எங்கள் மீது நீ அதாபாக ஆக்கி விடாதே. வலா அலைனா, எங்கள் மீது இந்த மலையை நீ சோதனையாக ஆக்கி விடாதே. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல்லிராபி வபுதூனில் அவுதியதி வமனாபித்திஸ் ஸஜர், யா அல்லாஹ் மேட்டு பகுதிகளில், மலைகள் குன்றுகள் இருக்கிற பகுதிகளில், அதே மாதிரி ஓடைகள் நீர்த்தேக்கங்கள் இருக்கிற பகுதிகளில், மரங்கள் முளைக்கின்ற காடுகளில் இந்த மலையை நீ திருப்பி விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த ஓயாமல் பெய்த மழை நின்றது என்கிற வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புகாரிலே பார்க்கிறோம். எனவே இந்த பிரார்த்தனை, இந்த கால சூழ்நிலைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் விட வேண்டும். மழை சோதனையாகிற பொழுது அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல்லிராபி வல் அவுதியதி வமனாபித்தி ஷஜர் என்கிற இந்த துஆவை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் ஓதுவது இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று மதீனாவில் கொஞ்சம் வேகமாக அடித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காற்றை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு கிழமையாக நமது காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு புயல் தாழ்வு அமுக்கம் எதிர்கொள்ள இருக்கிறது, நமக்கு பக்கத்திலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் அப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அந்த பிரார்த்தனையை நானும் நீங்களும் மனனமிட்டு ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹ்
வஅஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹ். யா அல்லாஹ், இந்த காற்றில் உன்னிடத்தில் நான் நலவை கேட்கிறேன். எதற்காக இந்த காற்று அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதில் உள்ள நலவுகளை உன்னிடத்திலே கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா, இந்த காற்றில் இருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதற்காக இந்த காற்று அனுப்பப்பட்டதோ அதில் உள்ள தீங்குகளை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார். எனவே காற்று பலமாக வீசுகின்ற பொழுதும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வழிகாட்டல்களை நாம் மனனமிட வேண்டும், பாடமாக்க வேண்டும், ஓத வேண்டும். அதே நேரம் இந்த வெள்ளப்பெருக்கின் ஊடாக நமது பகுதிகளுக்குள் முதலைகள், விஷஜந்துகள், இன்னும் பாம்பு போன்ற மிக மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிற பிராணிகள் எல்லாம் நுழைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலைகளில் கூட இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்தார்கள். இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதினால் உங்களை விஷஜந்துகள் தீண்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன பிரார்த்தனை? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக். பரிபூரணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் படைத்த படைப்பினங்களின் தீங்குகளை விட்டும். புகாரில் வரக்கூடிய செய்தி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த பிரார்த்தனையை நாங்கள் காலையில் ஓதினால், அதே நேரம் மாலையில் ஓதினால் விஷஜந்துகளுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை தேள் தீண்டி விட்டது யா ரசூலுல்லாஹ், தேள் கொட்டி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை நீங்கள் ஓதி இருந்தால் உன்னை தேள் கொட்டி இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே இந்த இடர் நிலையில், இடைத்தங்கள் முகாம்களில் எங்களுடைய உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற நிலையில், வீடுகள் இல்லாமல் அவதிப்படுகிற இந்த நிலையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பிரார்த்தனைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு இப்படியும் ஒரு பாதிப்பு வருமாக இருந்தால் அது அவர்களை இன்னும் நிலைகுலைய செய்துவிடும்.